வணக்கம் நண்பர்களே, நம்ம புரோட்டா பயல்க யூடியூப் சேனல் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதுக்கு பேர் மெட்டல் டெம்பர் போடுற இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மெட்டல் ஏன் டெம்பர் போடுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டல் ஸ்ட்ராங் படுத்துறோம். இந்த மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால மெட்டலோட தன்மை வலு அதிகமாயிடும். பவர் ப்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் ஃபுல்லாமே HCR மெட்டலால் தான் ஆனது. அது ஹை கார்பன் ரெசிஸ்டன்ட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டிங் டூலோ அல்லது ஹோல் போடுற டூலோ எந்த ஒரு டூலாக இருந்தாலும் டெம்பர் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பவர் ப்ரெஸ்ஸில் மாட்டி நம்ம அந்த வேலைக்கு யூஸ் பண்ணணும். டெம்பர் போடாமல் யூஸ் பண்ணோம்னா மணிங்கிடும். நம்ம கார்டன் பண்ணுவோம், வெல்டிங் ஒர்க்கு, ஃபைல் ஃபவுண்டேஷன் ஆர்டர் நம்ம சண்டையில் பேச்சுமன் படிக்கையில் 30 வருஷமாக அங்கே இருந்தோம். இப்போ இங்கே 5 வருஷம் ஆகுது. நம்ம இந்த வேலை 35 வருஷமாக பார்க்கலாம். சம்மந்தப்பட்ட கிராய்டர் இருந்து இந்த ஊக்கு டெய்லர் ஊக்கு, ஃபைல் ஃபவுண்டேஷன் ஆர்டர், மிஷின் டிபி போஸ்ட் பண்ணுறாங்கல்ல ஆர்டர், ஃபவுண்டேஷன் போடுற ஆர்டர், இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். இது போக கன்வேயர் சுடு கீழே இருந்து மேலே பொருள் கொண்டு போகிறது, மாவு பவுடரு கெமிக்கலு கொண்டு போகிறது, பிளாஸ்டிக் உள்ள இது எல்லாமே கடத்தக்கூடிய பொருள். கடத்தி மேலே கொண்டு போகிற பொருள் இதெல்லாம் கன்வேயர் சுடு அது பேர். அந்த இதெல்லாம் நாங்கள் சம்மந்தப்பட்ட ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மெட்டல் தான் நம்ம இப்போ டெம்பர் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பள்ளம் மணிக்க தோண்டி அதில் கங்கு போட்டு நெருப்பு மூட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 செங்கக்கல் அடுக்கி அது ஒரு சின்ன ஃபர்னேஸ் மணிக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இதை தற்காலிகமாக இப்போ இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கங்கு வெளியே தெரிக்காத அளவுக்கு மூடி வச்சிட்டாரு. அந்த கங்கு அதுக்குள்ளேயே இருந்துடும். சீக்கிரமாக மெட்டல் ஹீட் ஆகும். அதுக்கு தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐயா ஒரு பெரிய ஒரு ஒலையை ரெடி பண்ணிக்கிருக்காரு. நம்ம கூட ஒருத்தர் மெட்டல் டெம்பர் போட கொண்டு வந்தாரு. அவர் கொண்டு வந்தது E&E மெட்டல். 1 அடி நீளத்துக்கு இரும்பு பிளேட்டு. அது இந்த பிளாஸ்டிக் மிஷின்ஸ்ல வர்ற ஸ்பேர் பார்ட்ஸ் தான். அது ஐயா இங்கே டெம்பர் போட்டுருக்காரு. அதை பாருங்க, நீங்க பாத்துக்கிறது அந்த பிளேட்டு. இந்த டெம்பர் போடுறதுக்கு டைமிங் எதுவும் இருக்கா? இந்த டைமிங்ல தான் வைக்கணும் அந்த மாதிரி எதுவும்? இத்தனை டிகிரி இருக்கணும், இத்தனை அச்சாரிசி இருக்கணும், ஒரு கணக்கு இருக்குது. ஓஎச்எல்எஸ் அதே மாதிரி, யூனிட் அதே மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்டர் இது இருக்குது. இத்தனை டிகிரி தான் இருக்கணும், இவ்வளோ ஆட்சி தான் அச்சாரிசி இருக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மது நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆச்சு. நல்லா காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே இப்போ எடுப்பார். அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும் டைமிங்ஸு. அதாவது ஒவ்வொரு மெட்டலுக்கு இப்போ ஹை கார்பன் HCR மெட்டல்னு சொல்லுவாங்க. HCR மெட்டலுக்குன்னா அது ஒரு டைமிங் இருக்கும். அது OHNS மெட்டல்னு இருக்குது, அதுக்கு ஒரு டைமிங் இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக கிரேட் மெட்டல்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு டைமிங் தெரியும். அதை வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணி அதை எடுத்து ஆயில் டெம்பரிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலில் முக்கி எடுப்பாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரியான கண்டென்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ அண்ணே எடுக்க போகிறாரு, பார்க்குறாரு. இன்னும் காயலை பார்த்தீங்கன்னா தெரியுது. நம்ம கொடுத்த மெட்டல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிறது நல்லா பழுத்திருக்கும். இப்போ இதை அப்படியே மாற்றி வைப்பாங்க பாருங்கள். இன்னும் அந்த பழுப்பு நிறத்துக்கு வரல, வந்துச்சுன்னா அவங்க எடுத்துருவாங்க. பாருங்கள், செதுறது பாருங்கள், அப்படியே டப்புன்னு கறி போட்ட திரிக்குது. பண்ணே மூடி வச்சிட்டாரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒலையில் அந்த நான் சொன்ன பிளேட் அதை ரெடி பண்ணிக்கிருக்காங்க. பாருங்க, மொத்தம் 10 பிளேட் இருக்கா. 10 பிளேட்டில் 7 பிளேட் வச்சுருக்காங்க. 7 பிளேட் வச்சு ப்ளோயர் ஆன் பண்ணிட்டாங்க. சடக்கடன் தெரியும் பாருங்கள். ஒரு சவுண்டுக்கு, அதாவது நம்ம இன்றைக்கி மைக்கு கொண்டு வரல நண்பர்களே, சாரி மன்னிச்சுக்கோங்க. மைக்கு போட்டிருந்தோம்னா நம்ம வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளோயர் சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்ல கறி கொட்டை வெடிக்கிற சவுண்டு, இது மட்டும் அதிகமாக கேட்குது. எடுத்து பார்க்குறாரு மறுபடியும். பார்த்தீங்கன்னா தெரியுது நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு சைடு படுத்துறதுக்கு இன்னொரு சைடு படுக்கலை. அதை திருப்பி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட நம்ம தோசை திருப்பி போடுற மாதிரி தான் நண்பர்களே. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும், ஒரு சைடு நல்லா திருப்பி போடுவோம். அந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வெந்தால் தான் டெம்பர் போட கரெக்டாக இருக்கும். இந்த பிளேட்டு பார்க்குறோம்ல, இது பிளேட்டில் என்னதியா என்ன மெட்டல்? இது பிளாஸ்டிக் அரைக்கிற பிளேடு பிளாஸ்டிக் இருக்குல்ல? ஆமாம், அதை பூரா அரைக்கிற பிளேடு. வேஸ்ட் பிளாஸ்டிக்
பவுடர் ஆகும். இது பில்லட் மிஷின் தானே இந்த மிஷின்? இது வந்து புல்லட் மிஷின் கிடையாது, ஹேமர் மிஷின். ஹேமர் மிஷின். இது டன் கணக்கு இருக்கா? 10 டன் 20 டன்? இது வந்து இது கப்பலில் வந்து 75 டன்னு. இது இப்போ இதை வச்சு என்ன வேலை பார்க்குறீங்க? இந்த மிஷினை வந்து வச்சு கடப்பாறையை அடிச்சு கொடுக்குறீங்க. அந்த நாக்கு நீட்டி ஆமாம். பாருங்க மக்களே, அண்ணன் வந்து கடப்பாறையும் நாக்கு நீட்டி கொடுக்குறாரு. அதாவது இது வந்து கடப்பாறை கம்பி வந்து இந்த மாதிரி கம்பியாக வருமா? அந்த பாயிண்ட்டை ரெடி பண்ணி கொடுப்பீங்க. ஆமாம், இதுலேயே தயார் பண்ணிடுறீங்க. சரி, அந்த வீடியோ பார்த்துட்டு கடப்பாறை ரெடி பண்ணணும், அந்த மாதிரி இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இரும்பு பொருளை கொண்டு வந்து என்ன அருவா இந்த 2 தவிர்த்து எந்த வேலைனாலும் பார்த்து கொடுப்போம். அது ஓகே ஐயா. உங்கள் நம்பர், கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. 48 71 81 349. டெம்பர் குறைக்கணும், இப்போ மெட்டல் டெம்பர் கூடிடுச்சு, குறைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் குறைச்சி கொடுத்துருங்க. ஓவர் ஹார்டனாக இருக்கு, அதை நேரத்தில் டூல் எடுக்கலை அப்படின்னா திரும்ப இதை வந்து கம்மி பண்ணி கொடுப்போம். டெம்பர் கம்மி பண்ணுறது. அதுக்கு சார்ஜ் எப்படியா வாங்குவீங்க? அது வந்து கிலோவுக்கு வந்து 35 ரூபா வாங்குவோம். கிலோவுக்கு 35 ரூபா. சரியா ஐயா, உங்கள் நம்பர் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. 948 71 81 349. சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மெட்டல் வந்து ஃபுல் டெம்பர் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக வந்து பழுப்பு நிறத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ அண்ணன் வந்து அதை எடுக்கிறாரு. நெருப்புனால பழுத்தட்டூல வந்து கொண்டு வந்து இந்த ஆயிலில் போட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் ஆயில் டெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உலையில காய வச்சு இந்த மெட்டல் இதில் போடுறோம்ல, இது என்ன வேலை செய்யும்? ஆயில உறிஞ்சி வைக்குமா இல்லை என்ன பண்ணும்? ஆயில் அதாவது ஹீட் ஆக்கி உள்ள ஹீட் பண்ணி ஆயிலுக்கு உள்ளே போட்டோம்னு சொன்னால் அந்த ஆயில் வந்து உறிஞ்சி எடுத்து அதில் இருக்கிற தன்மை வந்து அதுக்குள்ளே ஏறி ஹார்டாகும். அதுக்கு பார்த்தா ஹாட் அண்ட் மெட்டல் வந்து ஹார்டாகும். அதே இதை ஹீட் பண்ணி வெளியில் வச்சிட்டோம்னு சொன்னால் டெம்பர் வந்து கம்மியாகும். தண்ணியில் போட்டால் 2 கண்ணாடி சில்லு மாதிரி நொறுங்கும். சில்லு தெரிக்கும். இந்த பிளேட் வந்து நல்லா காஞ்சிருச்சு நண்பர்களே. இதாக எடுத்து கொடுத்தாரு. அது கீழ் பிளேட் வந்து நல்லா காஞ்சிருக்காங்க. நல்லா பழுப்பு நேரத்தில் பக்கச்சவனை குறித்து பாருங்க. மேல் பிளேட் வந்து இன்னும் காயலை. இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்த மெட்டல் எடுத்துட்டாங்க. கீழே வந்து அந்த பெரிய பிளேட் இருந்துச்சுல அதை வந்து எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே இருந்தது வந்து மறுபடியும் உலையில் போட்டு காய வைக்கிறாங்க. காய வச்சு டெம்பர் போடுறாங்க. அண்ணன் வந்து கிலோக்கு 35 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்களா? இந்த மெட்டலாக இருந்தாலும் 35 ரூபா டெம்பர் போடுறதுக்கு குறைக்கிறதுக்கு. காம்பு நீட்டி தராங்கல்ல, இந்த காலம் போட்டு அதில் காம்பு நீட்டி அந்த வேலையும் பார்ப்பீங்களா? கம்பெனி வந்து வெளியே புதுசாக மம்மட்டி தயார் பண்ணணும்னா பற்ற வச்சு கொடுக்கணும். இரும்பு சம்மந்தமான அனைத்து வேலையும் இங்கே நடக்கும். டிராக்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணிக்கிறீங்களா? கொள்ளு போட்டுக்கிறீங்களா? டிராக்டருக்கு வர கொள்ளு. ஆமாம், அதை தயார் பண்ணுவீங்க. அது எப்படி ஆர்டர் வந்தால் தயார் பண்ணுவீங்களா? இல்லை ஆர்டர் கேட்டு யார் வந்து நாங்கள் போய் ஆர்டர் எடுக்கிறது, ஆர்டர் வந்தால் பண்ணி கொடுப்பீங்க. நாங்கள் போய் எந்த வேலையுமே எங்களுக்கு வர்ற வேலையை தான் நாங்கள் பார்ப்போம். போய் ஆர்டர் எடுத்து நம்மகிட்ட கொண்டு கொடுப்பாங்க. எங்களுக்கு ரெகுலரான வேலை, நம்ம ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துருக்கோம். அதனால வந்து ஆர்டர் தேடி வரும், நாம் போய் ஆர்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலையிலேருந்து எடுத்து போட்டாங்க பார்த்தீங்களா வெளியே, அந்த பிளேட் வந்து லைட்டாக பெண்டு இருக்கும். அதை ஹீட் பண்ணும்போது அதில் அப்படி இல்லைன்னா பிளேட் வரும்போதே லைட்டாக பெண்டாக இருக்கும். அதை வந்து இப்போ இவங்க பெண்டு தட்டிக்கிருக்காங்க. இவர் வந்து சம்பட்டி தட்டுறாரு. ஐயா வந்து பெண்டு பார்க்குறாரு பாருங்க, ஏதாவது பெண்டு இருக்கா அப்படின்னு. இந்த ஹீட்டோட ஹீட்டாக தட்டுனாதான் அந்த பெண்டு வந்து நிமிரும். அப்படியே நம்ம போட்டு கொஞ்ச நேரம் கழித்து தட்டணும்னு வைங்களேன், அது வந்து டெம்பராக மாறிடும். ஸோ வந்து தட்டுறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால அந்த பழுப்பு நிறம் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு. அப்படியே அவங்க எடுத்து தட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மிஷின் வந்து அரைக்கிறதுக்கு வர்ற பிளேடா, அது பிளாஸ்டிக் துகளாக்குற பிளேடு. வாட்டர் டெம்பர். அதாவது இது வந்து எம்எஸ் மெட்டல், அதனால இஎன்ஐட் ஒரு மெட்டலுக்கு ஒரு மாதிரி இது இருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க.
பூராமே ஓகே அது HCR, அது 2 HCR. இது OHS. அது ஓகே ரூபா ரேஷன் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மெட்டல் கொடுக்கும்போது HCR OHS EN8 இல்லை HCRலேயே D2ன்னு ஒரு மெட்டல் வருது என்னான்னு சொல்லி கொடுத்துடணும். அதுக்கு தகுந்தாப்புல இவங்க வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பாருங்கள் ஆயில் டெம்பரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் உலையில் போட்டு காய வைக்கிறாங்க. இப்போ டெம்பர் போட்டுட்டு ஆயிலில் டெம்பர் போட்டுட்டு மறுபடியும் எடுத்து சூடு பண்ணணுமா? அது சூடு பண்ணலாம் அப்படின்னா டெம்பர் வந்து ஆயிலில் போட்ட உடனே வந்து டிகிரி கூடுதல் ஆகிடும். அதை வந்து நார்மல் ஆகுறதுக்கு ஹீட் பண்ணி வெளியே வைக்கணும். லைட்டாக ஒரு 10 டிகிரி வந்து டெம்பர் கம்மி பண்ணணும். அண்ணே வந்து உடைக்கிறாரு. அது எப்படி கொடுத்த மெட்டல் எப்படி கண்ணாங்கரேன்னு ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் நம்ம சர்ஃபேஸ் கொடுக்கணும். அதை சர்ஃபேஸ் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சர்ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை நான் அதையும் எடுத்து போடுறேன் நண்பர்களே நம்ம சேனலில். தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.